ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கு தரிசன அப்டேட் கூடவே திருமலைக்கு தரிசனம் போற ஒவ்வொருத்தருமே ஆஃப்லைன்ல ட்ரை பண்ணக்கூடிய 850 ரூபாய்க்கான முதல் படி தரிசனம், அதாவது விஐபி எல்லாம் எப்படி தரிசனம் பார்ப்பாங்களோ அந்த மாதிரி நாமளுமே பெருமாளை பக்கமா போய் பார்க்கக்கூடிய ஒரு தரிசன டிக்கெட் பத்தின தகவல்களையும் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் போறப்போ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கிடைச்சதுன்னா நமக்கு ஒரு பெரிய சான்ஸ்ங்க இதில் தர்ஷன் பார்க்கறதுக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம கீழ்த்திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் இன்னைக்கு எத்தனை மணிக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க, இப்போ அதோட ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ டைம் 5 மணி ஆகுதுங்க. இன்னைக்கு டோக்கன் 3 மணிக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. கீழ்த்திருப்பதியில் 3 இடங்கள்ல நமக்கு தினமும் டோக்கன் கொடுத்துட்டு இருக்காங்க. இதில் புதன்கிழமை மட்டும் வியாழக்கிழமைக்கான டோக்கன் கொடுக்க மாட்டாங்க. இப்போ ரீசெண்டாக அதாவது இந்த வாரத்துலேருந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வியாழக்கிழமைகளில் நேத்திர தரிசனம்லாம் இருக்கிறதுனால பக்தர்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்க. அதனால நம்ம அந்த நாளை மட்டும் டிக்கெட் கொடுக்காம நேரடி சர்வதர்ஷனம் போகிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிடிடி ஒரு டெஸ்டிங் இதில் அந்த முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி டோக்கன் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், டிடிடியோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே ஒரு 159 ஒரு 160 டிக்கெட் பக்கமாக தாங்க அவைலபிள் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டோக்கன்ஸ் தீந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 600 டிக்கெட் இருந்திருக்கு ஸ்ரீவாரிமேட்டு டோக்கன். ஸோ மேபி டோக்கன் பார்த்தீங்கன்னா முடியறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போவே நமக்கு இதில் நீங்கள் லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் டிக்கெட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெப்சைட்டில் பார்க்குறப்போ காட்டுது. இதுவுமே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கம்ப்ளீட் ஆயிரும். டோக்கன் அப்படிங்கிறது மத்தியானம் 2 மணிக்கு மேலே எப்போ வேணாலும் கொடுக்கலாம். இன்னைக்கு சனிக்கிழமை அப்படின்றதுனால வீக்கெண்ட் இல்லையா, ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நார்மல் டேஸாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 4 மணிக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. மற்ற நாட்கள் அதாவது க்ரௌட் அதிகமாக இருக்குது இல்லை வீக்கெண்ட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா 2 மணிக்கு மேலே எப்போ வேணாலும் கொடுக்கலாம். ஸோ இதுதான் எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்கக்கூடிய டைம் அப்படிங்கிறது. இந்த டிக்கெட் வாங்குறதுக்கு இன்னைக்கு மத்தியானம் 12 மணிலேருந்தே டோக்கன் வாங்குறதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு தாங்க இருக்காங்க. திருமலையில் தரிசனத்துக்கான அப்டேட் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பக்தர்களோட எண்ணிக்கை தொடர்ந்து அதிகமாக தான் இருக்குது. எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் ஃபில் ஆகி எது வரைக்கும் லைன் இருக்குது அப்படின்னா சிலா தோரணம் வரைக்கும் பக்தர்கள் நேரடி சர்வதர்ஷனத்தில் லைனில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சுமார் காலையில் 8 மணிக்கு அப்புறம் போகிறவங்களுக்கு 12லேருந்து 15 மணி நேரம் அப்படின்னு சொன்னாலுமே மதியானம் அதாவது 3 மணிக்கு 3:30 மணியோட அப்டேட் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் நேரடி சர்வதர்ஷனத்தில் ஆகலாம் அப்படிங்கிறது தான் அப்டேட்டாக இருக்குது. யாராவது நேரடி சர்வதர்ஷனத்தில் ஜாயின் பண்ண போறீங்கன்னா இதுதாங்க அப்டேட்டு. அதுக்கப்புறம் 300 தரிசனமாக இருந்தால் 3லேருந்து 5 மணி நேரமும், எஸ்எஸ்டி டோக்கனுக்கு 4லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். இதுதான் இன்னைக்கு தரிசனத்துக்கு ஆகக்கூடிய நேரம். க்ரௌட் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்குது. நாளைக்கும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இன்னைக்கு சனி ஞாயிறு, வெள்ளிக்கிழமை ஆனாலே க்ரௌட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. டிக்கெட் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நேரடி சர்வதர்ஷனம் தான் போகணும். இல்லைனா நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணி எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கினீங்கன்னா திங்கக்கிழமை தான் தர்ஷன் பார்க்க முடியும். இல்லை பரவாயில்ல நான் நேரடி சர்வதர்ஷனத்திலே ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் சிலாதோரத்துக்கு போயிட்டு நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். மேபி இன்னைக்கு 6 மணிக்கு மேலே க்ரௌட் அதிகமாக இருந்தால் நேரடி சர்வதர்ஷனத்துக்கான என்ட்ரியை க்ளோஸ் பண்ணிவிட்டு எகெயின் காலையில் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்படி அப்டேட் பண்ணால் நம்ம குரூப்பில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு தரிசனத்துக்கு இருக்கக்கூடிய அப்டேட்டுங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அப்டேட்டுங்க. சோளிங்கர் அருள்மிகு ஸ்ரீ யோக நரசிம்மர் கோவிலுக்கு போறீங்கன்னா அதுக்கு இருக்கக்கூடிய ரோப் காருக்கு நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. புக்கிங்கான வெப்சைட் பார்த்தீங்கன்னா tnhrce.go.in சோளிங்கரூர். அதே மாதிரி ரோப் கார் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். தாங்கள் இருக்கும் இடத்திலேயே இருந்து ரோப் காரை டிக்கெட் நீங்கள் முன்பதிவு செஞ்சுக்கலாம். முன்பதிவு செஞ்ச நேரத்துலேருந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் அங்கே வந்தால் போதுமானது. இனிமேல் நீங்கள் நீண்ட நேரம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பக்தர்களுக்காக துவக்கப்பட்ட இந்த சேவையை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளவும் அப்படிங்கிற மாதிரி டிஎன்ஹெச்ஆர்சிஏ சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு போகிறீங்களோ இனிமேல் நீங்கள் ஆன்லைன்லேயே உங்களுக்கான இந்த ரோப் காரை புக் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நீங்கள் டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம். அந்த புக் பண்ணதுலேருந்து டைமிங் இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் அங்கே ரீச் ஆனால் போதும். அடுத்ததாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்களில் இருக்கக்கூடிய முறைகேடுகள் தொடர்பாக நீங்கள் புகார் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
அறநிலையத்துறை வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. அதுக்கான இமெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லலாம் அப்படின்னா, கோயிலில் நடக்கக்கூடிய முறைகேடுகள் குறித்தும் பொதுமக்கள் வந்து புகார் கொடுக்கலாம். சட்டவிரோதமாக காசு கேட்கறது, அதுக்கு கூட இதுக்கு கூட இந்த மாதிரி காசு கேட்டாங்கன்னா நீங்கள் எவிடன்ஸோட நீங்கள் வந்து புகார் அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க. திருப்பணிகள் நடைபெறல முறைகேடுகள், அதே மாதிரி கோயில் வேலைவாய்ப்புகளில் லஞ்சம் பெறுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் புகார் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெறக்கடும் புகார் மீது நேரடி நடவடிக்கை வந்து எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வரவேற்கத்தக்கது தான். யாராவது நீங்கள் வந்து இமெயில் பண்ணுறனா கூட இந்த இமெயிலுக்கு வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக நடவடிக்கைகள் வந்து எடுப்பாங்க. ப்ராப்பராக நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் வந்து பண்ணலாம். ஸோ இதுதான் தமிழ்நாடு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அப்டேட்டுங்க. அடுத்ததான் நாம இந்த 850 ரூபா டிக்கெட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இது என்ன டிக்கெட் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. ஸோ ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே திருமலையில் ரொம்பவே விசேஷம். ஏன்னா நேத்திர தரிசனம் அன்னைக்கு இருக்கும். அது கூடவே வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையிலையுமே திருமலையில் நமக்கு திருப்பாவட சேவா அப்படிங்கிறது இருக்கும். இந்த சேவாவில் நம்மளுமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த சேவாவை பார்க்கலாம், மூலவரையும் தரிசனம் பண்ணலாங்க. இந்த டிக்கெட்டை நீங்கள் எப்படி புக் பண்ணுறது, இந்த சேவா வந்து எப்படி நடக்கும், அதே மாதிரி நம்ம வந்து குலசேகரப்படி வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா பெருமாளோட மூலவர் சிலைக்கும் நம்மளுக்கு ஒரு 15 அடி டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ரொம்ப பக்கமாக போகலாம். அது வரைக்கும் நீங்கள் போயிட்டு வந்து தர்ஷன் பார்க்கலாங்க. ஸோ இந்த டிக்கெட்டுக்கு வந்து என்னென்ன வந்து நமக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க, அது எங்கே போய் வாங்கிக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம 1 by 1 இந்த வீடியோவில் வந்து பார்ப்போங்க. திருமலையில் எல்லா நாட்களுமே பெருமாள் வந்து அலங்காரத்தில் தாங்க இருப்பார். அதாவது நகைகள், மலர், மாலை, இந்த மாதிரி எல்லா விஷயமே போட்டு அவர் அலங்காரத்தில் தாங்க இருப்பார். ஆனால் நம்ம வியாழக்கிழமை போனோம் அப்படின்னா அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அலங்காரங்கள் எதுவுமே இருக்காது. அவரோட நெற்றியில் இருக்கக்கூடிய அந்த திருநாமமுமே வந்து ஒரு மெல்லியதாக இருக்கும். ஏன் வியாழக்கிழமை நிறைய பேர் வந்து திருமலைக்கு நேத்திர தரிசனம் பார்க்க போவாங்க அப்படின்னா அந்த நாமம் வந்து குறைஞ்சிருக்கிறதுனால பெருமாளோட பார்வை வந்து நமக்கு மேலே படும். அந்த மாதிரி நம்ம மேலே பார்வை படுறப்போ நமக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குங்க. அதனால தான் நிறைய பேர் வந்து இந்த வியாழக்கிழமையில நேத்திர தரிசனம் வந்து போவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வியாழக்கிழமைகளில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அலங்காரங்கள்லாம் எதுவுமே இருக்காது. மலர்கள், மாலைகள், இந்த மாதிரி எதுவுமே வந்து இருக்காது. சாயந்தரம் வந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூலங்கி சேவா நடக்கும் இல்லையா? ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு மலர்களால் வந்து அலங்காரம் வந்து செய்வாங்க. காலையிலேருந்து நமக்கு வந்து இந்த நேத்திர தரிசனத்தில் அவர் வந்து அலங்காரம் இல்லாமல் அதே மாதிரி அவரோட நாமம் வந்து சின்னதாகவும் நம்மளால் பார்க்கக்கூடியதாக வந்து இருக்கும். அதனால தான் வியாழக்கிழமை தரிசனம் வந்து ரொம்பவே சிறப்பானதுங்க. காலையிலேருந்து இந்த மாதிரி எந்த அலங்காரமும் இல்லாமல் சாயந்தரம் செஞ்சு அலங்காரம் பண்ணி பார்க்கக்கூடிய சேவா தாங்க பூலங்கி சேவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே காலையில் 7 மணிக்கு திருப்பாவட சேவா வந்து நடக்குங்க. ஸோ அந்த டைமில் அந்த பங்காரு வாக்கிலி கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய பேரிகேடு, அங்கே இருக்க பலகை, இது எல்லாமே வந்து எடுத்துருவாங்க. அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா பிளைனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கருடாழ்வார் இருப்பார் இல்லையா, அதுக்கு எதிர்த்தாப்பில் வந்து பெருமாளை பார்த்த மாதிரி கருடாழ்வாருக்கு முன்னாடி வந்து அந்த பிளெயின் சர்ஃபேஸில் வந்து ஒரு பெரிய ட்ரே, அதாவது வந்து வெள்ளியில் ஆன ஒரு ட்ரேயை வச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு 450 கிலோ புளி சாதத்தை வந்து ஏழுமலையானுக்கு முன்னாடி வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பிரசாதமாக படையெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. இது யார் இதெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த தர்ஷனில் போகிறாங்க பார்த்தீங்களா டிக்கெட்டில், அவங்க தான் அங்கே வந்து பார்க்க முடியும். அந்த நேரத்தில் வந்து 2 சைட்லேயுமே ஸ்க்ரீன் வந்து போட்டிருப்பாங்க, நம்மளால் வந்து பார்க்க முடியாது. ஃபஸ்ட்டு வியாழக்கிழமை வந்து பெருமாளோட அந்த திருநாமத்தை குறைச்சிருப்பாங்க இல்லையா, அந்த நேரத்தில் அவர் நேரடியாக பக்தர்களை பார்த்தார் அப்படின்னா அவரோட பார்வையினால் பக்தர்களுக்கு எதுவும் வந்து இதாகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவரோட ஃபஸ்ட்டு பார்வை வந்து அந்த புளி சாதத்து மேலே விழணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த மாதிரி திருப்பாவட சேவா டைமில் 450 கிலோ புளி சாதத்தை வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரேல வந்து அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா படையெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. ஏன்னா அவரோட கண்ணிலேருந்து வரக்கூடிய அந்த சக்தி வந்து பக்தர்களால் தாங்கிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக இந்த சேவா வந்து செய்கிறாங்க. இப்போ இந்த சேவாவில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும், நம்மளும் மூலவர் தரிசனம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு எப்படி டிக்கெட் புக் பண்ணுறது அப்படின்னா, ஒவ்வொரு புதன்கிழமையுமே திருமலையில் இருக்கக்கூடிய ஆர்ஜிதம் கவுண்டரில் இதுக்கான புக்கிங்ஸ் வந்து இருக்கும். புக்கிங்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஆன்லைனில் எப்படி ஒவ்வொரு மாதமும் லக்கி டிப் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோமோ அதே மாதிரியே ஆஃப்லைனில் நம்ம ரூம்ஸ் புக் பண்ணுவோம் பார்த்தீங்களா, சிஆர் ஆஃபீஸ், அங்கே தான் இந்த ஆர்ஜிதம் கவுண்டர் வந்து இருக்குது. இதில் வந்து நமக்கு ஆஃப்லைனில் நமக்கு டெய்லியுமே வந்து இந்த சேவாக்கள், அதாவது ஆர்ஜித சேவாக்களில் லக்கி டிப்பில் வர சேவாக்களை நம்ம புக் பண்ணலாம். ஆனால் வியாழக்கிழமை நடக்கக்கூடிய இந்த திருப்பாவட சேவாவுக்கான புக்கிங் வந்து புதன்கிழமை வந்து இருக்கும். காலையில் வந்து ஒரு 11 மணிலேருந்து ஈவினிங் சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம்.
இதில் வந்து நம்ம ஒரு டிக்கெட்டில் ஒருத்தர் இல்லைன்னா மேக்ஸிமம் 2 பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி ஆன்லைனில் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். இப்போ ஒருத்தர் பண்ணுறோம் அப்படின்னா ஒருத்தர் க்யூவில் நின்னா போதும். 2 பேர் நிற்கிறோம் அப்படின்னா 2 பேரே நிற்கணும். ஸோ 2 பேரோட ஃபோட்டோ வந்து எடுத்துக்குவாங்க. நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ரிசிப்ட் வந்து கொடுத்துருவாங்க. நம்ம ஆதார் கார்டை வச்சு தான் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும். இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைனில் நமக்கு எப்படி ஃப்ரீயோ அதே மாதிரி ஆஃப்லைன்லேயும் ஃப்ரீ தாங்க. காலையில் 11 மணிலேருந்து ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் போய் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். 5 மணியோட இதை ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் பண்ணிவிட்டு 5:30 மணிக்கு மேலே லைவாக வந்து அங்கே சிஆர் ஆஃபீஸ் ஏஆர்பி கவுண்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். அதில் வந்து யார் யார் செலக்ட் ஆகியிருக்காங்களோ அவங்களோட அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லைவாக வந்து போயிட்டுருக்கும். இந்த புதன்கிழமைகளில் இந்த திருப்பாவட சேவா மட்டும் இல்லாமல் தோமாலா, அர்ச்சனா, கல்யாணோற்சவ சேவா கூட வந்து இருக்குங்க. ஆஃப்லைன் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி புக் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு சேவா தான் வந்து செலக்ட் பண்ணி புக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து நீங்கள் ஒரு சேவாவுக்கு தான் பண்ண முடியும். ஆன்லைனில் இருந்தால் நம்ம 4 சேவானா 4 சேவாவை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம் இல்லையா, எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி. ஆனால் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆஃப்லைனில் பண்ண முடியாது. ஏதாவது ஒன்று தான் பண்ணணும். இப்போ நம்ம வந்து திருப்பாவட சேவா தான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா திருப்பாவட சேவாவை கொண்டு நம்ம வந்து செலக்ட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து அங்கே பண்ணிக்கலாம். ஸோ டிக்கெட் எவ்வளோ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா கம்மி தாங்க. 25 டிக்கெட்ஸ் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ரிசல்ட் வர்றப்போ அங்கே போய் நின்று பார்க்கணுமா அப்படின்னா அந்த டைமில் நம்ம அந்த இடத்துல நின்னோம் அப்படின்னா பார்க்கலாம். இல்லை நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெசேஜ் வரும். அதிலே பேமெண்ட்டுக்கான லிங்க்குமே அனுப்பிச்சிடுவாங்க. நம்ம செலக்ட் ஆகிட்டோன்னா அதிலே போய் நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதிலே போய்ட்டு ஆன்லைன் பேமெண்ட்டும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, ஸோ அங்கேயே போய்ட்டு கூட நீங்கள் வந்து 8 மணிக்குள்ளே நீங்கள் நேரில் போய்ட்டு கூட பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட டிக்கெட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அங்கே போக முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஃபோன்லேயே யூபிஐ ஆப்ஷனா இல்லை வந்து பேமெண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ எஸ்எம்எஸ்லேயே உங்களுக்கு அதுக்கான பேமெண்ட் லிங்க் எல்லாம் அனுப்புறதுனால நம்ம எங்கே இருந்தாலுமே இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நம்ம தர்ஷன் பார்க்குறோம் இல்லை வேறு ஏதாவது கோயிலுக்கு போயிருக்கோம் அந்த இடத்துல இல்லைனா கூட நம்ம வந்து அந்த மெசேஜ் செலக்ட் ஆன மெசேஜை வச்சு நம்ம டிக்கெட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். 2 பேத்துக்கு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா நீங்கள் 1700 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நம்ம வந்து பே பண்ண தெரியல அப்படின்னா கூட நீங்கள் டைரெக்டாக வந்து கவுண்டரில் போயிட்டு கூட நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். இந்த தரிசனத்தில் ரிப்போர்ட்டிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு நம்ம வந்து ரிப்போர்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ 4:30 மணிக்கே நம்ம வந்து அங்கே போய்க்கலாம். அங்கே போனீங்க அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா 5 மணிக்கு ரிப்போர்ட்டிங்னா அதுக்கு முன்னாடியே போனீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். சுப்ரபாத சேவா மாதிரி ரொம்ப முன்னாடியெல்லாம் போயிட்டு நம்ம நிற்கிற மாதிரி இருக்காது. ஏன்னா ஆர்டர் படி தான் நம்மளை வந்து உட்கார வச்சுருப்பாங்க. இப்போ 25 பேர் இருக்கோம் அப்படின்னா எப்படி நம்மளோட செலக்ட் ஆகிருக்குமோ அதை பொறுத்து வந்து ஆர்டர் வைஸாக தான் அங்கே நம்மளை உட்கார வச்சுருப்பாங்க. அதனால தான் நீங்கள் 4:30 மணிக்கு போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ 5 மணிக்கு உங்களுக்கு வந்து உள்ளே வந்து அலோவ் பண்ணுவாங்க. உள்ளே நம்ம போனதுக்கு அப்புறமா நம்ம வந்து கம்பார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் நேரம் நம்மளை உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 6:15 மாதிரி நம்மளை வந்து கம்பார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி வந்து அலோவ் பண்ணுவாங்க. இந்த டிக்கெட் பொறுத்த வரைக்கும் யார் வந்து அந்த ஸ்லாட் படி அதாவது ஃபஸ்ட்டு செகண்ட் யார் செலக்ட் ஆகியிருக்காங்களோ அந்த ஆர்டர் வைஸ் தான் எல்லாத்தையுமே வந்து உட்கார வைப்பாங்க. அதனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம முன்னாடி போகணும் நம்மளை நின்று பார்க்கணும் அந்த மாதிரி இல்லை. அவங்களே வந்து நம்மளோட செலெக்ஷன் லிஸ்ட்டை வச்சு யார் யார் ஃபஸ்ட்டு செகண்ட் இந்த மாதிரி ஆர்டர் வைஸாக தான் உட்கார வைப்பாங்க. ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இருக்காதுங்க. அதுக்கப்புறமா முன்னாடி இருக்கக்கூடிய புளி சாதம் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் செய்யக்கூடிய பூஜைகள் எல்லாமே நடக்குங்க. ஸோ அது எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அன்னன்னைக்கு யார் யார் வந்து ப்ரோட்டோகால் படி விஐபிஸ் வந்து தரிசனத்துக்கு வந்திருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த டிப்பில் யாரெல்லாம் செலக்ட் பண்ணி வந்திருக்காங்களோ அவங்கள வந்து தரிசனத்துக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம வந்து செலக்டான லைன் படி உட்காந்துருப்போம் இல்லையா, ஸோ ஒவ்வொருத்தங்களையா அலோவ் பண்ணும்போது நம்ம குலசேகரப்படி வரைக்கும் போயிட்டு தரிசனம் வந்து பார்க்க முடியுங்க. ஸோ நிறைய பேர் நிறைய டைம் இந்த நேத்திர தரிசனத்தில் வியாழக்கிழமை போய் சாமி பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்க ஒரு தடவையாக இந்த திருப்பாவட சேவாவில் போனீங்கன்னா அந்த சேவாவையும் நம்ம பார்க்கலாம். அதே சமயத்தில் நம்ம பக்கத்தில் போயிட்டு மூலவரை வந்து இந்த நேத்திர தரிசனத்தில் பார்க்குறது அப்படிங்கிறது அது ஒரு தனியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. நிறைய பேருக்கு வந்து சுப்ரபாத சேவா, தோமால சேவா இதெல்லாமே கிடச்சிருக்கும். அலங்காரத்தில் நம்ம போய் பார்க்குறதுக்கும் அவரை இந்த நேத்திர தரிசனத்தில் இந்த சேவாவில் போய் பார்க்குறதுக்கும் நிறைய வந்து உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். அது ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும். நீங்கள் தரிசனம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த திருப்பாவட சேவாவுக்கான நம்ம பிரசாதம் வாங்கணும் அப்படின்னா நம்ம லட்டு கவுண்டரில் போயிட்டு நமக்கான இந்த திருப்பாவட சேவாவுக்கான பிரசாதம் வந்து வாங்கிக்கலாங்க.
இதோட நமக்கு பிரசாதம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லட்டு கொடுத்துருவாங்க. கூடயே வந்து லேடிஸ் அப்படின்னா நமக்கு ப்ளவுஸ் பிட்டும், இதே ஜென்ஸ் அப்படின்னா உத்திரியம் வந்து கொடுத்துருவாங்க. இந்த தரிசனத்துக்கு வந்து நமக்கு தேன் குழலும் ஜிலேபியும் கிடைக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில், அதாவது அந்த கவுண்டர் இருக்குது பார்த்தீங்களா, லட்டு கவுண்டர், அதில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போய் வாங்கிக்கலாம். அங்கே வந்து நமக்கு தேன் குழல் ஜிலேபி வேணும் அப்படின்னா இந்த தரிசனம் அட்டன் பண்ணவங்களுக்கு மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து 500 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒர்த்து தாங்க. நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பிரசாதத்தையுமே நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். ஸோ இந்த தரிசனத்தில் பிரசாதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி வந்து நம்ம வந்து மூலவரை வந்து நேத்திர தரிசனத்தில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு திருப்பாவாடை சேவால மூலவரை வந்து ரொம்ப பக்கத்தில் முதல் படியில் தரிசனம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் புதன்கிழமையில் திருமலைக்கு போகிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா ஆஃப்லைனில் இந்த டிக்கெட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஏற்கனவே இந்த இதில் தரிசனம் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஸோ இன்றைக்கி இதுதான் இருக்கக்கூடிய அப்டேட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் அக்டோபர் மாதத்துக்கான தர்ஷன் டிக்கெட் எல்லாமே ஓப்பன் ஆகும். இதோட புக்கிங் அப்டேட் 15ஆம் தேதிக்கு மேலே வரும். புரட்டாசியில் மீதி இருக்கக்கூடிய நாட்களுக்கு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுன்ற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அக்டோபரில் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். இதை தவிர செப்டம்பரில் நமக்கு டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வேறு என்ன சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றின அடுத்தடுத்த வீடியோஸில் நான் வந்து ஷேர் பண்ணுறேங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாங்க. தேங்க்யூ.